கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. முத்துமணியே பட்டு துணியே, ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே. வனிதா, வனிதா, யாரம்மா அது? நானே என்னைக்காதான் உருப்படியாக வேலை செய்வேன், என் வேலையை கெடுக்குது. ஏக்கா வாங்க வீட்டுக்குள்ள, ஏன் அங்கே நின்றுட்டிய? கையில் என்னக்கா வலி? எனக்கு எதுவும் குழம்பு கொண்டு வந்தியலா? ஆமாம், உனக்கு எப்பயும் குழம்பு கொண்டு வரதான் எனக்கு வேலையா? ரொம்ப தான் சளிச்சுக்குது. குழம்பு கொண்டு வரலன்னா பிறகு எதுக்கு என் வீட்டுக்கு வந்துச்சான்? செத்தவளை பெரிய பொண்ணுக்கு ஃபோன் போடுமா? செத்தவளை போட்டால் போதுமா, நிறைய போடாண்டாமாக்கா? ஏ அம்மா, என் செல்லில் பேலன்ஸ் இல்லாட்டி கொஞ்சம் போட்டு கொடு. கோதுமையை கொஞ்சம் அரைக்க போகணுன்ட்டி, ரைஸ் மில் வரைக்கும். அதான் நடந்து போகணுமே, அவனா கொஞ்சம் வண்டியில் கூட்டிகிட்டு போவாளேன்னு கூப்பிடியேன். ரிங்கு போயிட்டே கிடக்கு, எடுக்க மாட்டேக்கா. ஹலோ சொல்லுங்கக்கா. நம்ம ராணியக்கா இருக்காவல்ல, அவளுக்கு ரைஸ் மில் வரைக்கும் கோதுமை அரைக்க போகணுமா. அதான் இன்னும் செத்தோல வண்டி எடுத்துகிட்டு வர சொன்னாவ, வாரியா? அப்படியா? வீட்டில் கொஞ்சம் வேலை கிடக்கே, ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வரட்டா? சரி டி, 1/4 மணி நேரம் கழிச்சு வரியா? சரி வா. எங்கள் வீட்டுக்கு வா. என்ன, எங்கள் வீட்டில் தான் இருக்காவ. சரிக்கா, வந்துடுறேன். எக்கா, அவளுக்கு வீட்டில் ஏதோ வேலை கிடக்கான், 1/4 மணி நேரத்தில் முடிஞ்சிருமா. வாங்க, அது வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே இருப்போம். வேண்டாம் வனிதா, நல்ல மரக்காத்து பற்றியா, இங்கேயே உட்காருவோம். 1/4 மணி நேரம் தானே, நல்லா காத்தாட உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், வந்துடட்டும். ஆமாக்கா, அதுவும் கரெக்டு தான், காத்தாட உட்காந்துக்கலாம் பார்த்தியலா. சரி வாங்க. வெயிலே வராமல் மூடி மூடி தானக்கா இருக்குது, பிறகு எப்படி காய வச்சிய? அதை ஏன்ட்டி கேட்க, வெயில் லேசாக அடித்த மாதிரி இருந்தால் கூட எடுத்து போடுவேன். லைட்டாக மூடணுன்னு எடுத்து எடுத்து வச்சிருவேன். கோதுமை ரொம்ப நாள் ஆயிட்டாக வாங்கி வேற, சரி அப்படியே வச்சா ஏதாவது புழு பிடிச்சி போகுமேன்னு தான் காய காய வச்சுட்டு இருந்தேன். அதான் செத்த அரைச்சி வச்சிட்டோன்னா அது பாட்டுக்கு கிடக்கும்ல, அதான் அரைச்சிருவோமேன்னு கிளம்பிட்டேன். அப்போ அரைச்ச பிறகு ஒரே சப்பாத்தி பூரி தான். அப்போ நாளையிலேருந்து ராணியக்கா வீட்டுக்கு போனால் எனக்கு சப்பாத்தி பூரியாக தருவாவ, அப்படி தானக்கா? இவா ஒருத்தி எங்கள் ஓசியில் திங்களான்னே அலைவா. நான் என்னைக்காவது என் வீட்டுக்கு ஒன்று வராண்டான்னு சொல்லியிருக்கேனா? தாராளமாக எப்போனாலும் வா, நான் செஞ்சதை உனக்கு தருவேன்னு சாப்பிடு என்ன? சரிக்கா. குப்பை அந்த ஆளை கிடக்கு, அல்லாமல் விட்டுட்டியோம்மா? ஆமாக்கா, நீங்கள் கூப்பிடும்போது கூட்டிகிட்டு தான் கிடந்தேன். யாரோ கூப்பிடுறாவன்னு தான் அப்படியே அந்த ஆளை அப்படியே வச்சுட்டு வந்தேன். நான் உன் வேலை எதுவும் கெடுத்துட்டேனோ? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைக்கா, பிறகு பார்த்துக்கிடலாம். வண்டி வர சத்தம் கேட்க அவள் வந்துட்டான்னு நினைக்கிங்க. ஓ ராணியக்கா, வாங்க கிளம்புவோம். வாரேன் பெரிய பொண்ணு. சரி வனிதா, நான் போயிட்டு வரேன். ஏக்கா, எனக்கும் வீட்டில் போர் அடிக்குக்கா, நானும் கூட வாரேன். அப்படியா? சரி வாமா போவோம். வீட்டை கொஞ்சம் தூத்து பெருக்குன்னு சொன்னா, தூத்து குப்பையெல்லாம் அங்கேயே வச்சுட்டு எங்கே இவ பரதேசம் போனாலும் தெரியலையே. இவகிட்ட ஒரு வேலையை சொன்னா பிறவி எப்படி இருக்கும்? நம்ம தான் அதை அல்லணும் போல் இருக்கு. ஐயோ கடவுளே. எப்பப்பா என்ன வெயில் அடிக்கி. ஆமாக்கா, என்ன கொளுத்து கொளுத்துது பாருங்களா. நம்ம ஊருக்கெல்லாம் மழை வந்தால் 2 நாள் தான் வருது. அப்பாடா மழை வந்துச்சுன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ளே நின்று போயிடுது. ஆமாட்டி, என்ன செய்ய, நம்ம ஊர் சைடு இன்னைக்கு நேத்தா காலங்காலமாக இப்படி தானே கிடக்கு. அது கரெக்டு தான்க்கா, என்னைக்கு நல்லா மழை பெஞ்சது நம்ம ஊரில். ஆமாம், ரைஸ் மில்லுக்கு இவ்வளோ தூரம் போகிறோமே, நம்ம ஊர் முக்கில் ஒரு கடை இருந்துல, அது என்னாச்சுக்கா? அதை ஏமாட்டி கேட்க, நம்ம ஊரில் ஒருத்தனுக்கும் அந்த மில்லுக்காரனுக்கும் சரியான சண்டை போல் இருக்கு. சண்டை போட்டு மல்லு கட்டி, இந்த கடை இங்கே இருந்தால் அவ்வளோதான், அடிச்சிருவேன் நொறுக்கிடுவேன்னு சத்தம் போட்டுருப்போம் போல இவன். அதுக்கு பயந்துட்டு அந்த ஆள் எங்கே போனாருன்னு தெரியல, கடையும் காலி பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் இருந்தாவது நம்ம நடந்தே போய் அங்கே அரைக்கலாம். இப்போ அவரையும் சண்டை போட்டு விரட்டிட்டானுங்க. அதான் ஊர் ஊராக ரைஸ் மில் தேடி அலைய வேண்டி இருக்கு. ஆமாக்கா, ஊருக்குள்ளே இருந்தாலும் நல்லது தானே, ஆத்திர அவசரத்துக்கு நம்ம நடந்து போய்க்கிடலாம். இவனுங்க ஊருக்குள்ளே எந்த கடை வந்தாலும் எதையாவது 7:30 இழுத்து தான் விரட்டி விட்டுறானுங்க. எல்லாம் நம்ம வனிதாக்கா கேஸாக தான் இருக்கும் போல நம்ம ஊரில். எவன் குடியே கெடுக்கலாம், எவனை விரட்டலாம். நான் யார் குடியை கெடுத்தேன்னு நீ பார்த்தா? யார் குடியை நீங்கள் கெடுக்கல சொல்லுங்கள். ஊருக்குள்ளே போய் ஒரு இடத்துல ஏதாவது உங்கள் பேரை சொல்ல முடியுதா? வனிதான்னு சொன்னாலே அவளான்னு எல்லாம் தெரிச்சு ஓடுறாவ. அது என் மேலே இருக்கிற மரியாதை டி. ஓ, உங்களுக்கு ஊருக்குள்ளே மரியாதைலாம் கொடுக்காவன்னு வேற நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள்? சரியா போச்சு போங்க. எவா எனக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்லு. எவா உங்களுக்கு மரியாதை கொடுக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏக்கா, அது மரியாதைனா உங்களை பற்றி பேசும்போது எதுக்கு அலறி அடிச்சுட்டு ஓடுறாவ சொல்லுங்கள்.
நிறைய வீட்டில் போய் எல்லாரு கூடயும் கெடுத்துருப்பிய. ஐயோ அவளான்னு எல்லாம் பயந்தடிச்சு ஓடுறாவ. அம்மா நான் ஒன்றும் அப்படி வீடு வீடாக போய் ஆவராளி சொல்கிறவ கிடையாது என்ன. ஏக்கா மற்றவியல்கிட்டலாம் இந்த கதையை நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் கூடையே சுற்றியே எனக்கு தெரியாதா? இதுக்கு தான் உங்கள் கூட நான் வந்திருக்கவே கூடாது. என்னென்ன சொல்லியா நீ? எல்லாம் ராணி அக்கானால தான். ராணி அக்கா ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால தான் நான் வந்தேன் பார்த்துக்க. இப்போ நான் எங்கே உன்னை கெஞ்சி கூப்பிட்டேன்? நீ தான் அக்கா நானும் வரேன், வீட்டில் ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. அண்ணா பல்பு வாங்கியாச்சு. எதுக்கு வனிதாக்கா அமைதியாக வர வேண்டிதானே? ராணி அக்கா ஏதாவது அப்படி இப்படின்னு சொன்னால் ஆமான்னு மேனேஜ் பண்ணுங்கக்கா. என்னக்கா நீங்கள் மேரேஜ் பண்ணணுமா? யாருக்கு மேரேஜா? அட கடவுளே, இந்த இங்கிலீஷ் தெரியாதவகிட்ட நான் அந்த 1-2 இங்கிலீஷ் வார்த்தையை பேசிட்டு நான் படிய பாடு. சொல்லிட்டு யாருக்கு மேரேஜ் பண்ணணும்? உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்காரருக்கும் தான். சத்தம் இல்லாமல் வாங்க. ஏக்கா அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே மண்டெல்லாம் விறுவிறுன்னு வருது. எங்கேயாவது மயங்கி விழுந்துருவேன் போல. எனக்கு ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கி தாங்கக்கா, ஜூஸ் கடையில் நிறுத்தியே. சரிட்டி வண்டி நிறுத்து, ஆளுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போவோம். ஏக்கா அப்போ எனக்கும் வாங்கி தருவீங்களா? வாங்கி தரமிட்டி 2 பேர்த்துக்கும். வாங்க சார், வாங்க வாங்க. வணக்கம். என்ன நக்கல் எல்லாம் கொஞ்சம் கூடுதலா தெரியுது. நக்கல்லாம் இல்லையே, நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். என்ன பார்த்ததுனால தானே எனக்கு தெரியும். ஐயா நினப்பு தான். ஓ, அப்ப என்ன பார்த்ததுல உனக்கு சந்தோஷம் இல்லை அப்படிதானே? நான் அது இல்லைன்னு சொல்லலை லூசு, அதுவும் தான். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அது என்ன அப்படி முக்கியமான விஷயம்? லித்தியா இருக்கால, அவளுக்கு பூ வைக்க வராங்க. ஏய் நல்ல விஷயம், நான் வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிடு. சரி. சரி, சின்ன வயசுல இருந்து நீங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ அவளுக்கு பூ வச்சுட்டு போறாவ. கொஞ்சம் நல்ல கல்யாணம் நடந்துரும். அப்போ உனக்கு கஷ்டமா இருக்காதா? கஷ்டமாக தான் விஜய் இருக்கும். இருந்தாலும் இவ்வளோ நாள் நமக்கு ஒரு ஜோடி இருக்குது, அவள் இப்படி இருக்காளே நான் நிறைய நாள் யோசித்திருக்கேன். சரி இப்போ அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சப்போஸ் கல்யாணம்லாம் நடக்கும்போது அவள் என்னை விட்டுட்டு போகும்போது சத்தியமாக அழுதுருவேன். பூ வச்ச உடனேவா கல்யாணம்னு சொன்னாவ? அதெல்லாம் இல்லை. இப்போ பூ மட்டும் வைக்கிறாவலாம். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து எங்களுக்கு படிப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் கல்யாணம்னு சொன்னாவ. அப்போ சரி, என் தங்கம் அப்போ கவலையே பட வேண்டாம். அவளுக்கு கல்யாணம் நடக்கும்போது நமக்கும் கல்யாணம் நடந்துடும். சரியா? உனக்கு படிப்பு முடியறதுக்குள்ள நானும் வீட்டில் சொல்லிடுறேன் என்ன? சரி விஜய். பிறகு இன்னொரு விஷயம் தெரியுமா? நான் அடிக்கடி அவன்கிட்ட சொல்லுவேன்ல, விளையாட்டுக்கு தான் சொல்லுவேன். நான் பார்த்து ஓகே சொல்கிற பையனை தான் நீ கட்டிக்கிடணும், நான் வேண்டான்னு சொன்னால் நீ கட்டவே கூடாது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி அந்த அண்ணன் ஃபோட்டோவை வந்து வீட்டில் கொடுத்துருக்காவ. இவ பார்க்காம எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து, நீ ஃபஸ்ட்டு பாரு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு, நீ தானே சொல்லுவ அடிக்கடி, அதனால தான் நான் பார்க்காம எடுத்துகிட்டு வந்தேன், நீ பார்த்து சொல்லு, சரின்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டால் தெரியுமா? அடடே, பாரப்பா, அவ்வளோ ஒரு நட்பா? ஆமால, சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா தானே இருக்கோம். அப்போ இருக்காதா பின்ன? அவ கூட ஃபோட்டோ பார்க்காம எனக்கு வந்து காட்டினதில் அவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? சரிம்மா. விஜய் ஏதாவது வாங்கிட்டு வந்தியால? எதுவும் வாங்கலையே. நான் ஃபோன் போடும்போது நீ சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு தானே சொன்னா, அதான் சும்மா வந்துட்டேன். என்னல 6 இட்லி தான் தின்னேன், வயிறு வேற பசிக்கு இப்போ. எதுக்குல அப்படி பார்க்க? கண்ணு கிண்ணு வச்சிடாத. ஏம்மா அது வயிறா வேற என்னதுமா? இப்போதான் 6 இட்லி தின்னான்னு சொன்னேன். நான் உனக்கு கால் பண்ணியே இன்னும் 1/2 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே நீ என்ன பார்க்க வந்துட்டா? 1/2 மணி நேரத்தில் திரும்ப பசி எடுக்கணும் வேற சொல்லியா? நீ திங்கிற தீனிக்காகவே நான் ஓவர் டைம்லாம் பார்க்கணும் போலையே. ஆமாம், அதெல்லாம் பார்க்கணும், நல்லா சம்பாதிக்கணும். அப்புறம் பொண்டாட்டி யார் பார்த்துக்கிடுவா? நீ தானே பார்த்துக்கிடணும். என் பொண்டாட்டியை நான் பார்த்துக்கிடாம இருப்பேனா சொல்லு? ஓ, அதெல்லாம் என் தங்க பிள்ளை நல்லா பார்த்துக்குமே. என்னக்கோ? பெரிய பொண்ணு, இந்த பெரிய கடைக்குள்ள போய் சாவடி அளவுக்குலாம் ரூபாய் எடுத்துட்டு வரலட்டி நானு. எம்மா, உங்களை உள்ளே போய் யாரும் வாங்கி கொடுக்க சொன்னா? நல்லா கண்ணை உத்து பாருங்க. இங்கே வெளியவே ஒரு லெமன் ஜூஸ் கடை கிடக்கலாம், அங்கே போய் குடிச்சிட்டு வருவோம். அப்போ சரிட்டி. எம்மா, இங்கே லெமன் சோடா லெமன் ஜூஸ் எல்லாம் கிடைக்கும். நம்மளா காசு போட போகிறோம், அவையே தானே நிறைய ஜூஸ் குடிச்சிட வேண்டிதான். எங்கப்பா இங்கேருந்து வனிதாக்காவை காணல? ஓஹோ, அங்கேயே போயாச்சா? திங்கதுனா மட்டும் ஆளாக போயிடுவாவ. ஏட்டி, அங்க என்ன செய்ய? சீக்கிரம் வா. வாரம் வாரம். ஏக்கா நீங்கள் லெமன் சோடா குடிக்கலாம்? எனக்கு ஒரு லெமன் ஜூஸ் சொல்லிட்டு போதும். சரிக்கா. வனிதாக்கா உங்களுக்கு? எனக்கு லெமன் சோடா தான் டீ வேணும். அண்ணே 2 லெமன் சோடா, 1 லெமன் ஜூஸ் கொடுத்துருங்கண்ணே. கொடுக்கமா அண்ணே, இன்னும் 4 டம்ளர் கொடுங்கண்ணே. இந்தா கொடுக்கேம்மா.
அண்ணே இன்னும் 4 டம்ளர் கொடுங்க. பெரிய பொண்ணு என்னக்கா? வனிதா என்னட்டி அவ இஷ்டத்துக்கு குடிச்சிட்டு கிடக்கா, அந்த அளவுக்கு நான் ரூபா எடுத்துட்டு வரல. ஏக்கா அதெல்லாம் எதையுமே கண்டுக்கிடாதிய. நீங்க குடிச்சதுக்கு மட்டும் நீங்க ரூபா கொடுங்க போதும். கிட்டத்தட்ட 8 டம்ளருக்கு மேல குடிச்சிட்டோம். இன்னும் வயிற்றுல செத்தோல இடம் கிடந்த மாதிரி இருக்கே. சரி போற வழியில வேற ஏதாவது வாங்கி தர சொல்லி திம்போம். என்ன எவ்வளோ ஆச்சு? 210 ரூபா ஆச்சுக்கா. 210 ரூபாயா? எப்படி? ஒரு லெமன் சோடா 20 ரூபாக்கா. இவிய 9 டம்ளர் குடிச்சிருக்காவ. அப்ப 180 ரூபாயா? அது போக நீங்க ஒரு லெமன் சோடா, அப்புறம் உங்க பிறத்தால நிக்காவல்ல அந்த அக்கா ஒரு லெமன் ஜூஸ் குடிச்சிருக்காவ. என்ன இந்தாங்க, நான் குடிச்ச லெமன் சோடாக்கு ரூபா. சரிக்கா. இது என் பிறத்தல நிக்காவல்ல அந்த அக்கா குடிச்ச ஜூஸுக்கான ரூபா. பெரிய பொண்ணு என்னோட ரூபாயும் சீக்கிரம் கூட்டிட்டு கிளம்புவோம். உங்களுக்கு ரூபா கொடுக்கணுமா? அதெல்லாம் எங்க கிட்ட கிடையாது. என்ன, நாங்க 2 பேரும் குடிச்சதுக்கு நாங்க ரூபா கொடுத்துட்டோம், நாங்க கிளம்பியோம். அந்த அக்கா கிட்ட ரூபா வாங்கிக்கிடுங்க. என்ன சரிக்கா. பெரிய பொண்ணு ஏட்டி பெரிய பொண்ணு, என்னக்கா? என்கிட்ட ரூபா இல்லட்டி. என்னக்கா? நாங்க முந்தி போறதா, நீங்க பின்னாடி வாரியலா? சரி வாங்க வாங்கக்கா நம்ம போவோம். அட செவிடி, ஏய் ஏய். ஓசியில் ஏதாவது கிடைக்குதுன்னா இப்படி அலைஞ்சிட்டு வந்தா திங்க. நீ இன்னைக்கும் சொந்த காசு கொடுத்து பாரு, அப்ப தெரியும். ஏக்கா கொடுத்துட்டு சீக்கிரம் வீடு வந்து சேருங்க. ஏக்கா காசு கொடுங்க. அண்ணே ரூபாய தெரியாம வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். என்னது ரூபா இல்லையா? ரூபா இல்லாம தான் இவ்வளவு நேரம் 4 டம்ளர் தாங்க 4 டம்ளர் தாங்கன்னு கேட்டு கேட்டு குடிச்சியலா? அது வந்து ஒழுங்கு மரியாதையா ரூபாயை தாங்க. அப்படி இல்லைன்னா டம்ளர் எல்லாம் கழுவி கொடுத்துட்டு கிளம்புங்க. டம்ளர் கழுவி கொடுக்கணுமா? வேற வழியே இல்லட்டி வனிதா. சரிண்ணே, டம்ளரே கழுவி தாரேன். உன் நிலைமை இன்னைக்கு இப்படி ஆயிட்டேட்டி. ஏமா டம்ளர் கழுவ வரியா இல்லையா? நேரம் ஆயிட்டு. இவன் வேற வாரேனே.